السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله عز وجل: ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுட மாபெரும் கிருபை, இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்க அல்லாஹ் நம்மளை இந்த ரமதானுக்காக அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து அந்த ரமதானை நம்மளை முடிவடைய செய்து அதை தொடர்ந்து இந்த பெருநாள் என்ற இந்த சந்தோஷத்துக்குரிய நாளை அடைய செய்தான். அல்லாஹுக்கு நாம் அதிகம் ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் கூறுகிறான்: வலி துக்மீலுல் இத்தா, ரமதானோட 30 நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டு வலி துகப்பிருல்லாஹ், அல்லாஹுவை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹுவை தக்பீர் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தாக இருந்தது, அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி மைதானத்துக்கு வரும் வரை தக்பீரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இதுக்கு அர்த்தம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன், வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். ஒரு மனிதன் இந்த தக்பீரை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான்: வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். நீங்க ஏன் தக்பீரை கூற வேண்டும்? அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரமதானை வழிகாட்டினான், அந்த ரமதானில் இபாதத்துகளை வழிகாட்டினான், அந்த ரமதானில் மற்ற அமல்களை வழிகாட்டினான், அந்த ரமதானில் உங்களுக்கு நிஅமத்துகளை புரிந்தான். அதற்காக நீங்க அல்லாஹுக்கு தக்பீர் சொல்ல வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அதே போன்று நன்றி உள்ளவர்களாக நீங்க மாற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பான சகோதரர்களே, நன்றி உள்ள அடியான் என்றால் யார்? ரமதானுக்குள்ள ரப் அல்ல அல்லாஹ், ஷவ்வாலுக்குள்ள ரப் மாத்திரமல்ல அல்லாஹ், அல்லாஹ் தான் 12 மாதங்களுக்கும் ரப். அப்போ ஒரு நன்றி உள்ள அடியான் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் நாவில் நன்றி இருக்கும், அவனோட உள்ளத்தில் நன்றி இருக்கும், அவனோட செயல்பாடுகளில் நன்றி இருக்கும். அந்த நன்றி ஒரு வண்ணம் தான் சகோதரர்களே, ஒரு மனிதன் ரமதானில் செய்த இபாதத்தை ரமதான் அல்லாத காலங்களிலும் தொடருவான். இப்ப இரவு தொழுகைகளை எடுத்துக்கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் தொழுகையில் அந்த ரகாத்துகளோட எண்ணிக்கைகளை கூறுகிறார்கள். அப்போ இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் தொழுதிருக்கிறார்கள், ரமதான் அல்லாத காலங்களிலும் தொழுதிருக்கிறார்கள். ஒரு அடியான் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால், ரமதானில் இபாதத் செய்த அந்த அடியான் அந்த ரப்புக்கு ஷவ்வால் பிறை 1 இபாதத் செய்வான். அதே போன்று ஷஅபான் பிறை 30 அவன் அல்லாஹுக்கு இபாதத் செய்வான். இந்த அனைத்து நாட்களிலும் இடைப்பட்ட காலங்களிலும் அல்லாஹ் இபாதத் செய்வான். எப்படி இந்த ரமதானில் பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்தானோ அதே போன்று தான் மீதமுள்ள 11 மாதங்களிலும் அவன் தவிர்ந்திருப்பான். எந்த ஒரு மனிதன் ரமதானில் இபாதத் செய்துவிட்டு, ரமதானில் வணக்க வழிபாடுகள் செய்துவிட்டு, ரமதானில் ஹராமை விட்டு ஒதுங்கி இருந்துவிட்டு மற்ற நாட்களில் அவன் சர்வ சாதாரணமாக மாறிவிடுகிறானோ அவன் நன்றி கெட்ட அடியான். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான்: இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, குடும்பமே அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யும் வண்ணம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் வண்ணத்தில் நீங்கள் இபாதத்துகளை செய்யுங்கள், நீங்கள் அமல்களை செய்யுங்கள். இதோ நாம் நிற்கிறோம், ரமதானை முடித்துவிட்டு அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமையில் நாம் நிற்கிறோம். இந்த இடத்தில் அல்லாஹுக்கு நன்றி சொல்வதில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதன் நகர்ந்து விட்டால் அந்த நன்றி அவன் பூர்ணமாக செய்து விட்டானா? இல்லை சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா, அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும், அவன் தான் எங்களுக்கு இதன் பக்கம் வழிகாட்டினான். இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு அவனோட வாழ்க்கையில் அது தெரிய வேண்டும், அவனோட வாழ்க்கையில் அந்த இபாதத்துகள் வர வேண்டும். இல்லை என்றால் சகோதரர்களே அவன் நன்றி கெட்ட அடியானாக மாறிவிடுகிறான். அதே போன்று தான் சகோதரர்களே
அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அடியான் மாபெரும் இபாதத் செய்துவிட்டு அவனோட உள்ளத்தோட நிலைமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். வல்லதீன யுஅ்தூன மா ஆதவ் வகுலூபுஹும் வஜிலஹ் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். ஒரு அடியான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து தான தர்மங்கள் எல்லாம் செய்துவிட்டு அவனோட உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா சகோதரர்களே? பெருமை அடிக்காது. அவனோட உள்ளம் தன்னிறைவு அடைந்த உள்ளமாக இருக்காது. அவனோட உள்ளம் பயந்து கொண்டிருக்கும். வஜிலா என்று அல்லாஹ் கூறுகிறான். வஜிலாக அர்த்தம் அவனோட உள்ளம் நடுங்கும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு திருடிவிட்டு இன்னும் பல பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வோட தண்டனை பயப்படக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய உள்ளத்தில் நடுக்கமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா பின்த சித்தீக், சித்தீக்கோட மகளே, இல்லை, இது யாரை குறிக்கிறது என்றால் சொன்னால், மன் சாம வ ஸல்லா, யார் நோன்பை பிடித்து தொழுகையெல்லாம் தொழுதுவிட்டு இன்னும் பல அமல்களை செய்துவிட்டு خاف الا يقبل من, அவன் உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்கிறது, அல்லாஹ் என்னிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்ற ஒரு அச்சத்தில் அவன் இருப்பான். அதனால் தான் நாம் சஹாபாக்களை பற்றியும் சலஃப்களை பற்றியும் பார்க்கும் போது நமக்கு தெரிய வருகிறது, அவர்கள் ரமதானில் இபாதத் செய்துவிட்டு அடுத்த பல காலங்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த ரமதானில் செய்த இபாதத்தை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள். அன்பான சகோதரர்களே, நாம் அனைவரும் இபாதத் செய்தோம். அல்லாஹ் நமக்கு எந்த வகையான ஒரு ரசீதையும் தரவில்லை. உன்னோட இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, உன்னோட மக்ஃபிரத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதனால் அல்லாஹ்விடம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், எங்களோட ரப்பே, நாங்கள் செய்த இந்த அமல்களை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று தான் சகோதரர்களே, நாம் இந்த ரமதானில் இபாதத்துகளை செய்திருக்கும் பொழுது சில நேரங்களில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், சில நேரங்களில் அசடாக இருந்திருக்கலாம், சில நேரங்களில் பாவங்களை செய்திருக்கலாம். எந்த பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தார்களோ, ஒருத்தவர் நோன்பு பிடித்திருந்தால் ஃபலா யர்ஃபுத் வலா யஃப்ஸுக், அவன் தீய பேச்சுகள் பேச வேண்டாம், தீய காரியங்களை செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்க நாம் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு மனிதன்ற இயல்பில் அநியாயங்கள் செய்திருப்போம், பாவங்கள் செய்திருப்போம், செய்யக்கூடிய அமலில் குறைபாடாக இருந்திருப்போம். அதனால் ஒரு அடியான் அவனை எண்ணிக்கொள்ளும் பொழுது அவன் எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும்? நான் குறைபாடு உள்ளவன், நான் செய்த இபாதத்தில் குறைபாடு இருக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது, நீங்க மாபெரும் பிரச்சாரத்தை செய்து விட்டீர்கள் 23 காலங்கள், இப்போ மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் ஓடி ஓடி வருகிறார்கள், கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். இந்த நேரத்தில் நபியே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு பெருமையாக சொல்லுங்கள், மக்களுக்கு பெருமை பாராட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. மாறாக அல்லாஹ் கூறினான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்தார்களா? அல்லது 23 ஆண்டு காலமாக பாவத்தில் இருந்தார்களா? இதில் அல்லாஹ் என்ன வழிகாட்டலை நமக்கு தருகிறான்? எவ்வளவு பெரிய இபாதத்தை செய்தாலும் நீ அடியான் தான். நீ அடியானாக இருக்கக்கூடிய நிலையில் உன்னிடம் குறைபாடுகள் ஏற்படும், உன்னிடம் பூர்த்தியான ஒரு அமல் ஒருபோதும் ஏற்படாது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஒரு அடியான் அவனோட வாழ்க்கையோட ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கையோட முடிவு வரையும் அல்லாஹுக்கு அவன் இபாதத் செய்திருந்தாலும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை அவன் செய்து முடிக்க முடியாது என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அதனால் நாம் இந்த ரமதான் மாதத்தில் 30 நாட்களாக நீண்ட நீண்ட இபாதத்களை செய்திருப்போம். அது அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேட வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருக்கு ரமதான் வந்துவிட்டு ஃபலம் யுக்ஃபர் லஹ், அவனுக்கு பாவ மன்னிப்பை அவன் பெறவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். அதனால் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த ரமதானை விட்டு நாங்கள் விடைபெற்று வந்து விட்டோம், இந்த ரமதானை விட்டு நாங்கள் கழிந்து வந்து விட்டோம், யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னித்து விடு, அந்த நஷ்டவாளிகளில் எங்களை சேர்த்து விடாதே யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னித்து விடு, எங்களோட இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளி அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று இறுதியாக சகோதரர்களே, ஒரு அடியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல், அல்லாஹ்விடம் மிக நேசத்துக்குரிய அமல்கள் எது தெரியுமா? ஒரு மனிதன் இரவெல்லாம் நின்று தொழுது 4வது நாள் விடுவது கிடையாது. ஒரு மனிதன் நீண்ட குர்ஆன்களை ஓதிவிட்டு 5வது நாள் விடுவது கிடையாது.
மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரிய அமல் எதுவென்றால் அவன் குறைவான இபாதத்தை செய்தாலும் அதை அவன் தொடர்ச்சியாக செய்வான். ரமதான் 30 நாட்களில் மட்டும் குர்ஆனை தூக்கியவனாக இருக்க மாட்டான். ரமதான் 30 முடிந்ததுக்கு பின்னாடி குர்ஆனை மூடி வைத்து அதை எடுக்கலாம் அடுத்த ரமதானில் என்று யோசித்துக் கொண்டு ரமதானை கழிக்க மாட்டான். மாறாக ரமதானில் பெற்ற பயிற்சியை லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரி நீங்க ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதை அவர்கள் தக்வாதாரியாக மீதமுள்ள 11 மாதங்களில் வாழ்ந்து காட்டுவார்கள். உலமாக்கள் கூறுகிறார்கள், இப்படி ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கை மாறியிருந்தால், ரமதானுக்கு பிறகு அவனோட வாழ்க்கை நல்ல முறையில் மாறியிருந்தால், இதெல்லாம் ஒரு அடையாளம் அவன் ரமதானில் செய்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று. அதனால் சகோதரர்களே, ஒரு கேள்வி நாமே நம்மளிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ரமதான் முடிந்ததுக்கு பிறகு, நேற்றைய மக்ரிபுக்கு பிறகு யாருக்கும் உள்ளத்தில் நாம் இன்றையிலிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம், இன்னையிலிருந்து என்ன ஹராம செய்யலாம் என்று உள்ளத்தில் வந்தால் நீங்களே உங்கள் உள்ளத்தை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா அல்லது வேறு எதுவும் இருக்கிறதா? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சர்ரத்க ஹஸனதுக், நீ செய்யக்கூடிய நன்மைகள் உனக்கு சந்தோஷம் தந்தால், வஸாஅத்க சய்யிஅத்துக், நீ செய்யக்கூடிய பாவங்கள் உனக்கு ஒரு கஷ்டத்தையும் கவலையும் தந்தால், ஃபஅன்த முஃமின், நீ முஃமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதனால் ரமதான் பிறை 30 முடிந்ததுக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய பாவங்களில் நமக்கு கொஞ்சம் ஒரு துளி அளவுக்கு கூட கவலை வரவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஈமானை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த 30 நாட்களாக செய்த அமல்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த 30 நாட்கள் ஏதேனும் ஒரு குறைபாடுகளை செய்திருந்தால் அல்லாஹ் நம்மிடமிருந்து மன்னிக்க வேண்டும். அதே போன்று நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து இபாதத்துகளையும் ஏற்று நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த ரமதானை கழியக்கூடிய நம்மளை அல்லாஹ் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, நாம் இந்த ரமதானை விட்டு வெளியே வந்தவர்களாக அல்லாஹ் நம்மளை அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.